களிலேயும் வந்து தொடர்ந்து இந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் வச்சு மையமா நடக்கக்கூடியது. இங்கே தான் கூலிப்படையினுடைய உருவாக்கம், பேரண்ட் பாடியே இங்கே இருக்குது. ஸோ அதனால வந்து இங்க இருக்கக்கூடிய காவல்துறை அல்லது இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் அவர்கள் தங்கள் ஜாதி, மதம், மொழி, இனம் பார்த்து வந்து அவர்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவுகள் ஆச்சா அந்த கூலிப்படையினரை வந்து அதாவது கொலை குற்றம் சாட்டப்பட்டவர்களே தேர்தல் நிறுத்துறது, அவர்களோடு தோல் இருக்கிறது, அவர்களை பயன்படுத்தி ஓட்டுகள் வாங்க நினைப்பது, இது போன்று எல்லாம் வந்து தவறான அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய பல அரசியல் கட்சிகள் செயல்படுவது தான் ஒட்டுமொத்தத்தில் தமிழ்நாட்டில் மக்கள் வந்து ஒரு அச்சப்படக்கூடிய நிலைக்கு தள்ளியிருக்கிறது. அதனால் காவல்துறை என்ன மேலிருந்து உத்தரவு வந்தாலும் கூட அது கவர்த்தி கவலைப்படாமல் கூலிப்படை யாராக இருந்தாலும் இந்த கட்ட பஞ்சாயத்து செய்கிறது, கூலிப்படை ஈடுபடக்கூடிய அவர்கள் அனைவரையும் வந்து உடனடியாக வந்து அது வேரோடு அது வந்து பிடுங்கி எறியணும்.